வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். யாழ்ப்பாணம் வெட்டுக்கோட்டையில் கிணற்றில் தவறி விழுந்து இருவர் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் வெட்டுக்கோட்டையில் கிணற்றில் தவறி விழுந்து 3 வயது குழந்தையும் தாய்மாமனும் உயிரிழந்துள்ளனர். வட்டுக்கோட்டை சங்கரத்தை திக்கராய் குளத்தின் அருகிலுள்ள கிணற்றிலேயே இருவரும் வீழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசோமடு ரெட்மானாவை சேர்ந்த 3 வயது ஆண் குழந்தையும் அவரின் தாய்மாமனான வட்டுக்கோட்டை தெற்கை சேர்ந்தவரும் உயிரிழந்துள்ளனர். கிணற்றில் குழந்தை மிதப்பதை அவதானித்த அந்த பகுதியினர் குழந்தையை மீட்டு யாழ்ப்போதனா மருத்துவமனையில் சேர்ப்பித்தனர். எனினும் குழந்தை உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பின்னர் கிணற்றிலிருந்து குழந்தையின் தாய்மாமனை மீட்டு அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்து விட்டார் என தெரிவிக்கப்பட்டது. இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்போதனா மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். வவுனியாவில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை குறித்த நபரும் மற்றொருவரும் பறையனாலங்குளம் பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ளனர். இதன்போது கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியின் அருகிலிருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததுடன் அதில் பயணித்த மற்ற நபர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தில் அனுராதபுரம் பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய நிமல் என்பவரே உயிரிழந்துள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பாக பூவரசங்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். யாழில் இந்து மணப்பெண் அலங்கார பயிற்சி பட்டறை இடம்பெற உள்ளது. யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி இந்து மணப்பெண் அலங்கார பயிற்சி பட்டறையை நடத்த உள்ளதாக அழகுக்கலை நிபுணர் அனுஷா ராஜமோகன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். அழகுக்கலைத்துறைக்கு பெண்கள் வருவதில் பல சவால்கள் சிக்கல்களை எதிர்கொண்டு வந்தனர். தற்போது பலர் சவால்களுக்கு மத்தியில் அழகுக்கலைத்துறைக்கு வந்துள்ளனர். இவ்வாறான நிலையில் சந்தையில் விற்பனைக்கு வந்துள்ள அழகுக்கலைக்கு பயன்படுத்தப்படும் கிரீம்கள் உள்ளிட்ட அழகு சாதன பொருட்கள் மற்றும் அழகுக்கலை நிபுணர்களை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் உரிய முறையில் அமல்படுத்தப்படவில்லை. இதனால் பாவனையாளர்களுக்கும் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இவ்வாறான நிலையில் தற்போது மாஸ்டர் கிளாஸ் என பலரும் பயிற்சி பட்டறைகளை தற்போது நடத்துகின்றனர். ஒரு மாஸ்டர் கிளாஸிற்கு போனவர்கள் தம்மை அழகுக்கலை நிபுணர்கள் என கூறிக்கொள்கின்றனர். அவ்வாறு ஒரு அழகுக்கலை பயிற்சிக்கு சென்றுவிட்டு அவ்வாறு கூற முடியாது. அழகுக்கலை நிபுணர்களுக்கு என தற்போது தொழில் தகமை இருக்கிறது. அந்த தகமையை அடைய வேண்டும். எனவேதான் நாம் வடக்கில் உள்ள அழகுக்கலை துறையை மேம்படுத்தும் நோக்குடன் முதற்கட்டமாக இந்து மணப்பெண் அலங்கார பயிற்சி பட்டறையை எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடத்த உள்ளோம். இந்த பயிற்சி பட்டறையில் தெரிவு செய்யப்பட்ட 10 பேருக்கு இலவசமாக பயிற்சி அளிக்க உள்ளோம். தொடர்ந்து வரும் காலங்களில் தொழில் முறையான மாடலிங் பயிற்சியையும் வழங்க திட்டமிட்டுள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார். பட் இந்த காலத்தை பொறுத்தளவில் we have the best brands. என்ன பிராண்ட்ஸ் உலகத்தில் இருக்கோ அது எங்களுக்கு இப்போ உடனடியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. துறையினுடைய தரம் அதிகரிச்சிருக்க வேணும். அன்ஃபார்ச்சுனேட்லி மிகவும் கவலையாக என்னென்னா துறையின தரம் குறைஞ்சு கொண்டு போகுதுன்றது இந்த ஃபீல்டில் இருக்க நிறைய பயனியர்ஸ், ஹாரிஸ் விஜயசிங்கவாக இருக்கலாம், ரம்சி ரஹ்மானாக இருக்கலாம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், யோஹான், இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இந்த இண்டஸ்ட்ரியில். இந்தியா சவுத் இந்தியாவில் அழகுத்துறை மணப்பெண் அலங்காரம் மிக உயர்தரத்துக்கு இப்போ இருக்கலாம். ஆனால் 20-25 வருஷத்துக்கு முதல் ஸ்ரீலங்கா வாஸ் டூயிங் வெல். எவிடன்ஸ் அது எஸ்பெஷலி இந்தியன் பிரைட்ஸ், கேண்டியன் பிரைட்ஸ் எல்லாம் தி ஸ்டாண்டர்ட்ஸ் were வெரி ஹை. பட் இப்போ ஃபார் சர்டன் ரீசன்ஸ் இந்த குவாலிட்டி இறங்குதுன்றது எல்லாருடையும் ஒட்டுமொத்த முடிவாக இருக்குது. அதுக்கு காரணம்னு நாங்கள் பார்க்கக்கூடியது மாஸ்டர் கிளாஸ் என்ற ஒரு வார்த்தை, ரைட்? யாரும் ஒரு மாஸ்டர் கிளாஸ் செய்தால் பியூட்டிஷியன் ஆகலாம், அழகுத்துறையில் ஒரு சலோனை திறக்கலாம். எங்களுக்கு கட்டுப்பாடுகள் இல்லை. இலங்கையில் காஸ்மெட்டிக் லாஸ் எங்களுக்கு இல்லை. முந்தி காஸ்மெட்டிக் அண்ட் ட்ரக் ஆக்ட் ஒன்று இருந்தது. இப்போ அதுவும் ஒரு செயலிழந்த ஒரு திட்டமாக இருக்குது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு தர நிர்ணயம் என்றது இந்த துறையில் இல்லைன்றது ஒரு காரணம். யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், எந்த ப்ராடக்டையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரலாம்ன்ற நிலைமையில் இருக்கிறபடியா குவாலிட்டி ஹேஸ் கம் டவுன். டெய்லி ஒரு புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் ஆகி கொண்டிருக்கு. முந்தி இருந்த ப்ராடக்ட்ஸில் சருமத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் இருக்குதுன்னு சொல்லி சில ப்ராடக்ட்ஸ் அப்சலீட் பண்ணி கொண்டிருக்கேன் நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். ஸோ இந்த துறைக்கு நீங்கள் வாரதண்டா உங்களுக்கு ஒரு நேசம் இந்த துறையில் இருந்தால்
அது பற்றின ஆழ்ந்த தேடல் இருக்க வேணும். வடக்கில் என்ன அழகு இல்லையா, திறமை இல்லையா, என்ன நாங்கள் லேக் பண்ணுறோம்? ஐ திங்க் ப்ரொஃபஷனலிசம் அதை டியூன் பண்ணினோம்டா. நான் நினைக்கிறேன் அது எங்களுடைய நாட்டுக்கு வர உல்லாசத்துறையை தாண்டி எங்களுக்கு அதிகம் இன்கம்மை கொண்டு வர ஒரு துறை வந்து பியூட்டி கல்ச்சர். இதுக்கு நாங்கள் எங்களுடைய டீமை, எங்களுடைய மக்களை, எங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும்ன்றது தான் எங்களுடைய நோக்கம். ஸோ முதலாவது கட்டமாக இந்த பயிற்சி நிறைய நாங்கள் செய்கிறோம். இதில் ஒரு கம்ப்ளீட் Hindu bridal, because that is the most attractive point for the students at Apadiya. We are doing a complete latest look of a Hindu bride and also personal branding. ஸோ எப்படி நாங்கள் ஒரு கஸ்டமரை கதைக்கிறோம், எங்களை பற்றி எப்படி ஒரு கருத்தை நாங்கள் மற்றவங்களுடைய மனதில் உருவாக்குறோம். புற்றீசல்கள் போல் எங்களுக்கு இப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஆக்கள் வந்துருக்கிறோம். எல்லா பெண்களை பார்த்தாலும் பியூட்டி கல்ச்சர் படிக்க வேணுமென்றது ஒரு இஸ் எ டிமாண்ட். பட் சரியான விஷயத்தை கற்றுக்கொண்டு சரியாக அதை ப்ராக்டிஸ் பண்ண வேணுமென்றது தான் எங்களுடைய நோக்கம். இது ஒரே கோர்ஸை செய்துட்டு அப்படியே நாங்கள் விட்டுட்டு போகிறது இல்லை. இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ. ஜூலை ஒரு 2 day ஒர்க் ஷாப் இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ். நாங்கள் வேறு பிக் பேனர்ஸோடு இணைஞ்சு அந்த ப்ரோக்ராமை நடத்துவோம். அதுக்கு தயார்படுத்தலுக்கு தான் இந்த முதலாவது பயிற்சி. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை இன்றைய தினம் எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றைய தினம் வெப்பமான வானிலை எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வானிலை ஆய்வுத்துறை நேற்று மாலை 4 மணிக்கு வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்கள் மற்றும் ரத்னபுரி மாவட்டத்தின் சில இடங்களில் வெப்ப குறியீடு, அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை வட்டத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் போதுமான அளவு நீரை பருக வேண்டும். முடிந்தவரை நிழலான பகுதிகளில் இருக்க வேண்டும். சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. பதில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசரின் பதவிக்காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. பதில் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதியரசராக நீதியரசர் முகமது லஃபார் தாகிரின் பதவிக்காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது. லஃபார் தாகிர் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் முன்னிலையில் நேற்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். இதன்போது ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவும் பங்கேற்றார். கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியில் காட்டு யானைகள் தென்னை மரங்களை நாசம் செய்துள்ளன. கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதிக்குள் நேற்று முன்தினம் இரவு புகுந்த காட்டு யானைகள் தென்னை மரங்களை நாசம் செய்துள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காட்டு யானைகளின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு உருத்திரபுரம் பகுதி தென்னந்தோட்டம் ஒன்றுக்குள் புகுந்த யானைகள் சிறிய அளவிலான 40க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை நாசம் செய்துள்ளன. வவுனியாவில் மாணவி குளிப்பதை காணொலி எடுத்த இளம் குடும்பஸ்தர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா தோணிக்கல் பகுதியில் 15 வயது மாணவி ஒருவர் குளிப்பதை காணொலி எடுத்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் நேற்று தெரிவித்துள்ளனர். ஆலயம் ஒன்றில் கட்டுமான பணி இடம்பெற்று வரும் நிலையில் மர வேலைகளில் ஈடுபட்ட 35 வயதான குடும்பஸ்தர் அயல் வீட்டில் மாணவி குளித்துக் கொண்டிருக்கும் போது வேலி பகுதியால் காணொலி எடுத்ததாக வவுனியா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனையடுத்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டதுடன் அவரது தொலைபேசி ரசாயன பகுப்பாய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஒன்றில் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட செயலக நுழைவாயிலை இடைமறித்து 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் இடம்பெற்ற மக்கள் போராட்டம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமையக போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையின் போது எதிராளிகளின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் சமர்ப்பணங்களை முன்வைத்த நிலையில் வழக்கானது ஜூன் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது பிரஜைகளுடைய கடமை. அது அவர்களுடைய உரிமை மட்டுமல்ல, அவர்களுடைய கடமை என்று பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளே சொல்லி இருக்கின்றன. அப்படி இருக்கிற போது எந்தவித அடிப்படையும் இல்லாமல் வெறுமனே இவர்களை அலைக்கழிப்பதற்கென்று இந்த வழக்கு இவ்வளவு காலமும் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது.
குற்றச்செயல் இதுதான் என்று அடையாளப்படுத்தக்கூட முடியாத போலீசார் வெறுமனே விசாரிக்கிறோம் என்று இதனை இழுத்தடித்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த வழக்கை ஒரு நகர்த்தல் பத்திரம் மூலமாக அழைத்து இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்திருக்கிறேன். கௌரவ நீதவான் அம்மையார் அவர்கள் கடைசி ஒரு தவணை அவர்களுக்கு கொடுப்போம். ஏனென்றால் ஏற்கனவே ஜூன் 9க்கு தேதியிடப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அது இறுதி தினமாக கொடுப்போம். அன்றைக்கு அவர்கள் இது சம்பந்தமாக மேலதிக நடவடிக்கைகள் எடுக்காவிட்டால் அல்லது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாவிட்டால் வழக்கை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று கடைசி தினமாக ஜூன் 9ஆம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மன்றுக்கு நான் தெரிவித்த விடயங்கள் 15 நாட்கள் தான் சட்டத்திலே இந்த விசாரணைகள் நடத்துவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 15 நாட்களிலே முடியாவிட்டால் இன்னொரு 15 நாட்கள் கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறது. அப்படி 30 நாட்களுக்குள்ளே செய்யப்பட வேண்டிய ஒரு விடயத்தை 3 வருடங்களாக இழுத்தடிப்பது என்பது சட்டம் கண்டுகொள்ள முடியாத ஒரு விடயம். அதற்கு மேலதிகமாக அவர்கள் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிற விடயம் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்பது. அது சம்பந்தமாக பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. அதையும் நான் மன்றுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்றைய தினம் இறுதி தினமாக இல்லாத காரணத்தினாலே அப்படியான ஒரு சமர்ப்பணத்தை அடுத்த தினத்திலே நான் செய்வேன். அப்படியாக எதிர்ப்பு போராட்டங்களிலே ஈடுபட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்களாகவும் வந்திருக்கிறார்கள் என்பதையும் மன்றிலே 2 தடவைகள் நான் சொல்லியிருக்கிறேன். போலீசாருக்கும் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறவர்களிடத்திலேயாவது கேட்டு அறிந்து கொள்ளுமாறு இப்படியாக எதிர்ப்பு போராட்டங்கள் நடத்துவது தான் ஜனநாயக பிரஜைகளுடைய கடமை. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் 18வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கழக தினம் கொண்டாடப்பட்டது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட பெரிய கல்லாறு மத்திய விளையாட்டுக் கழகத்தின் 18வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு கழக தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெரிய கல்லாறு கலாசார மண்டபத்தில் கழகத்தின் தலைவர் அகிலன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கலந்து கொண்டார். கழக ரீதியில் சாதனையாளர்களை நிலைநாட்டிய விளையாட்டு வீரர்கள், தலைமைந்து புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்கள், கல்வி பொதுத்தராதர சாதாரண தரத்தில் அதிகூடிய பெறுபவர்களை பெற்ற மாணவர்கள், கல்வி பொதுத்தராதர உயர்தரத்திற்கு தோற்றி பல்கலைக்கழகம் தெரிவான மாணவர்கள் மற்றும் கிராமத்தில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றதுடன் கலை நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டன. கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் பிரதி தவிசாளர் பிரசன்னா இந்திரகுமார், ஆலயங்களின் வண்டக்கர்மார்கள், களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். மட்டக்களப்பு மீராவுடை அல் ஹிதாயா மகாவித்தியாலய வீடியோட்ட நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு மீராவுடை அல் ஹிதாயா மகாவித்தியாலய இல்ல விளையாட்டுப் போட்டியை முன்னிட்டு பாடசாலை அதிபர் மர்சூக் தலைமையில் வீடியோட்ட நிகழ்வு நேற்று சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலை பழைய மாணவர்களின் ஒத்துழைப்புடன் இடம்பெற்ற வீடியோட்ட நிகழ்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு பணப்பரிசில்களும் 4 தொடக்கம் 10வது இடங்களை பெற்றுக் கொண்டவர்களுக்கு ஆறுதல் பரிசில்களும் வழங்கப்பட்டன. மாணவர்களின் அறிவுத்திறன் விருத்தியை மேம்படுத்தும் நோக்கில் விளையாட்டு நிகழ்வுகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த ஆண்டு சாதனை படைத்த கிழக்கு மாகாண கைப்பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. கடந்த ஆண்டு சாதனை படைத்த கிழக்கு மாகாண கைப்பணியாளர்களுக்கான விருது வழங்கும் நிகழ்வு நேற்றைய தினம் திருகோணமலை உப்புவழியில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண கிராமிய தொழில்துறை திணைக்கள பணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் தேசிய மற்றும் மாகாண மட்ட ஜில்பா அபிமானி, தேசிய அருங்கலைகள் மற்றும் தேசிய கைத்தறி புடவை தயாரிப்பு போட்டி மற்றும் நெசவு வாரம் ஆகிய போட்டிகளில் தேசிய மட்டத்தில் வெற்றி பெற்ற 12 உற்பத்தியாளர்களும் மாகாண மட்டத்தில் சாதனை படைத்த 170 உற்பத்தியாளர்களும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் பிரதம விருந்தினராக கிழக்கு மாகாண முதலமைச்சின் செயலாளர் ஃபைசல் ஆப்தீன் கலந்து கொண்டார். மாகாண சபை செயலக செயலாளர்கள், மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் பலரும் நிகழ்வில் பங்கேற்றனர். சவுதி அரேபிய அரசாங்கம் அன்பளிப்பு செய்த பேரிச்சம்பளம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாயில்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. சவுதி அரேபிய அரசாங்கத்தால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு தொகை பேரிச்சம்பளங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள 74 பள்ளி வாயில்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது.
காத்தான்குடி, மண்முனை பெற்று, மண்முனை வடக்கு மற்றும் மண்முனை மேற்கு ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பள்ளிவாயல்களுக்கு 18 கிலோ வீதம் பேரிச்சம்பழங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. காத்தான்குடி முதலாம் குறிச்சி மீரா பெரிய ஜும்மா பள்ளி வாயிலில் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் கிழக்கு மாகாண அலுவலக பொறுப்பதிகாரி சியாத் மற்றும் காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நிஹாரா மௌஜித் இணைந்து காத்தான்குடியில் உள்ள பள்ளிவாயல்களுக்கு பகிர்ந்தளித்தனர். மீரா பெரிய ஜும்மா பள்ளிவாயல் உபதலைவர் ஹதாப் உட்பட பள்ளிவாயல் பிரதிநிதிகள் பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.